உங்களுடன் நானும் என்னுடன் நீங்களும் கதைப்போமா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று நான் கேட்ட கொஷினுக்கு ஒரு சகோதரி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்ம தப்பு பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தள்ளி இருக்கிறது நல்லதான்னு கேட்டிருந்தேன். அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க, ஆமாம், தள்ளி இருக்கிறது தான் நல்லது, நம்மளுக்கு தான் அது ஹர்ட் ஆகும். ஏன் அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சந்தோஷம் நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கக்கூடாது? அவங்களுக்கான செலவிடுற டைமை நம்மளுக்காக நம்ம செலவு பண்ணிக்கலாமே. அவங்கள நம்ம லவ் பண்ணுறதுக்கு செல்ஃப் லவ் நம்மளே லவ் பண்ணிக்கலாமே. நம்மளோட வேல்யூ தெரியாதவங்க பின்னாடி நம்ம ஏன் போகணும்? நம்மளுக்கு வலிக்குதேன்னு தெரிஞ்சு தானே அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்ம கஷ்டப்படுத்துகிறவங்க நம்மளுக்கு வேண்டுமா? ஸோ நம்மளுக்கு வழி தர எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது வேண்டான்னு நம்ம தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு நேற்று ஒரு சகோதரி நம்மளுக்கு சொன்னாங்க. எந்த ஒரு விஷயத்துலேருந்துமே உடனே நம்ம வெளியே வர முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்மளே மாற்றிக்க முடியும். செல்ஃப் லவ், நம்மளே லவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் இருந்தால் பகிரவும். நாளை மீண்டும் உங்களுடன் நானும் என்னுடன் நீங்களும் கதைப்போமா?